உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏண்டா நீ டிஃபன் பாக்ஸ் தானே வாங்க வந்த? அப்புறம் எதுக்குடா உள்ள ஜென் பால்னு சொன்ன? எனக்கு என் லஞ்ச் பாக்ஸ் வேணும். ப்ளீஸ் நாளைக்கு மறக்காம கொண்டு வாங்க. உனக்கு அது சொன்னாலுமே புரியாதுடா. ஹாய், வெரி குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க இப்ப என்ன கேட்க போறீங்கன்னு தெரியும். அதுக்கெல்லாம் முன்னாடி நானே கொடுத்துடுறேன். இந்தாங்க. என்ன இது? ஸ்டிக்கர். ஏன் பாக்ஸ் எங்க? அத வாங்கி கொடுத்துட்டேன்ல. சேம் டு சேம். எனக்கு தெரியும் நீங்க சர்ப்ரைஸ் ஆவீங்கன்னு. உங்க பாக்ஸ் எனக்கு தேவையில்ல. என்னாச்சு? ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு ஏன் பாக்ஸ் தான் வேணும். ஏய், ஏன் என்ன இப்படி பிராங்க் பண்றீங்க? எடுத்துக்கோங்க, இந்தாங்க. நான் பிராங்க் பண்ணல. நான் சீரியஸா தான் கேக்குறேன். ஏன் பாக்ஸ் எங்க? இது அதை விட நல்லா இருக்கேங்க. உங்களுக்காகவே போய் மார்க்கெட்ல தேடி போய் அதே மாதிரி பாக்ஸ வாங்கினேன். ஆனா இந்த பாக்ஸ் அந்த பாக்ஸ் ஆகாது. நான் உங்களை மார்க்கெட்ல தேடி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னனா? ஏன் பாக்ஸ சேஃபா வச்சிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காதுல? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்ளோ ஓவர் ரியாக்ட் பண்றீங்க? ஐ அம் unable to understand. உங்களுக்கு எதுவும் புரியாதுதான். எனக்கு ஏன் பாக்ஸ் தான் வேணும். போய் எங்க இருந்தாலும் கொண்டு வாங்க. This is really too much. Just ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்காகவா நீங்க இவ்ளோ ரியாக்ட் பண்றீங்க? ஜஸ்ட் ஒன் பாக்ஸா? உங்களுக்கு அது ஜஸ்ட் ஒரு லஞ்ச் பாக்ஸ் தானா? அது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் சில மெமரிஸோ சில எமோஷன்ஸோ இருக்கும். உங்களுக்கு எமோஷன்ஸ்னா என்னன்னு தெரியாது போல. உங்க ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? டெய்லி உங்களுக்கு பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. அதான் அதோட வலி தெரியல. உங்களுக்கு கல்யாணமாகி ஒரு பொண்டாட்டி இருந்து அவங்க இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு என்னோட பாக்ஸ் வேணும். இந்த பாக்ஸ நீங்களே வச்சுக்கோங்க. ஐயோ, இப்ப நான் இவளோட லஞ்ச் பாக்ஸ குடுக்கலன்னா எனக்கும் சேர்த்து பெரிய பூஜை பண்ணிடுவாளே. என் அசோக் செல்லத்துக்கிட்ட இருந்து எப்படியாவது லஞ்ச் பாக்ஸ் வாங்கி இவகிட்ட கொடுத்துடணும். நான் என்ன தப்பு செஞ்சேன்? என் இடத்துல வேற யாரா இருந்தாலும் இப்ப நான் என்ன செஞ்சனோ அதே தானே செஞ்சிருப்பாங்க. ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்காக யாராச்சும் இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களா? எதுக்காக இவங்க இவ்ளோ கோவப்படுறாங்க? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணு இல்லைன்னா டைமை வேஸ்ட் பண்ணாம கிளம்புறியா? அவுட். ஐயோ, விஷயம் இருக்கு. போன மாசம் கொடுக்க வேண்டிய கமிஷன் பாக்கி இருக்கு சார். ஆனா நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது என் கடமை இல்லையா? போதுமான அளவுக்கு என்கிட்ட மெமரி இருக்கு. யாரும் அதை எனக்கு ஞாபகப்படுத்த தேவையில்லை. எனக்கு அது நல்லா தெரியும். நீங்க லாயர். பாயிண்ட் பை பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்க மறக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுமே. ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. பாயிண்ட் நம்பர் 1, நான் சொன்ன விஷயத்தை நீ இன்னும் முடிக்கல. பாயிண்ட் நம்பர் 2, நீ அதை முடிக்க போறதும் இல்ல. முதல்ல வேலையை முடி, அப்புறம் தான் பண்ணலாம். சார், என் சைடுல நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டேன்ல சார். அது பத்தாது சுலோச்சனா. அவகிட்ட இருந்து ஒரு சின்ன மாற்றம் கூட இது வரைக்கும் நான் பார்க்கல. முதல்ல நீ சொன்னதை செய், அதுக்கப்புறம் தான் இந்த கமிஷன்லாம். இதுல இருந்து ₹1 உனக்கு வேணும்னாலும் அவ என்ன பார்த்து ஒரு சின்ன ஸ்மைலாவது பண்ணியே ஆகணும். அது வரைக்கும் இந்த ஸ்மைல் உனக்கு கிடைக்காது. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் சார். லேட்டா கிடைக்கிற நியாயம் தண்டனைக்கு சமம். அது பரவாயில்லையா? இல்ல, நான் லேட் பண்ணல. சரி போ. சார், ஆட்டோக்கு காசு கொடுத்தீங்கன்னா பஸ் ஃப்ரீ தான், அதுலயே போ. ஸ்கூல் புக்
புக் மாதிரி இதுக்கு கூட பைண்டிங் பண்ணுவாங்களா தாத்தா? இது எப்பவும் கவர் பண்ணி தான் இருக்கணுமா? என்ன கேட்காத, உங்க பாட்டிய கேளு தங்கம். அவ வாஷிங் மிஷின் கொண்டு வரதுக்கு கூட நேரம் காலம் முகூர்த்தம்னு எல்லாத்தையும் பாப்பா. வாஷிங் மிஷின் மட்டும் இல்ல செல்லம், ராக்கெட்ட பறக்க விடுற இன்ஜினியர் கூட நேரம் காலம் முகூர்த்தம் எல்லாம் பாப்பாங்க. நேரங்காலம் எதுக்கு பார்க்கணும்? எதுக்குன்னா நல்ல நேரத்துல ஸ்டார்ட் பண்ணோம்னா வாஷிங் மிஷின் ரொம்ப நாளைக்கு வேலை செய்யும். ஓஹோ, அப்படியா? ஆனா சர்வீஸ் பண்ண வந்தவரு அதுக்கு ஒரு ஸ்டாண்டு சேர்த்து வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. ஆனா அவரு வரவே இல்ல. அவன் வர வேண்டிய அவசியமே இல்ல, நானே சரி பண்ணுவேன். ஐயா சாமி, உங்களுக்கு ஒரு கும்பிடு, நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். அப்புறம் அது வேலை செய்யறதுக்கு முன்னாடியே ரிப்பேர் ஆயிட போகுது. நீ கூட அம்மா மாதிரி கிண்டல் பண்றியா? தாத்தா, நீங்க ஏதாவது ஏட குணமா செய்வீங்க, அதான் பாட்டி அப்படி சொல்றாங்க. என் சமத்து, ரொம்ப சரியா சொன்ன. இப்ப நாமளே ஆரம்பிச்சிடலாம். இது 2வது சனிக்கிழமை. எப்படியும் நீயும் உங்க அம்மாவும் வீட்டுல தான் இருப்பீங்க. இப்பவே ஓபன் பண்ணலாம். சனிக்கிழமை நம்ம வீட்டு வாஷிங் மிஷினுக்கு சுப ஆரம்பம். என்னம்மா சிரிச்செல்லாம், சாப்பிடாம திருப்பி கொண்டு வந்துட்ட. இது ஏன் பாக்ஸ் இல்ல. சீதா உனக்கு தானே செஞ்சு கொடுத்தா. இதுல சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, அதனாலதான் சாப்பிடவே இல்ல. ஆஹா, சாப்பிடாம வந்தது மட்டும் இல்லாம சாக்கு சொல்றியா? பாக்ஸ் எப்படி இருந்தா என்ன, சாப்பாடு ருசியா தானே இருக்கு. ஏன் பாக்ஸ் தான் எனக்கு வேணும், அப்பதான் நான் சாப்பிடுவேன். எப்படி பேசுறா பாருங்க. சரி தங்கம், உனக்கு கூட அதே மாதிரி ஒரு பாக்ஸ் செஞ்சு தரவா? இதுக்கெல்லாம் உனக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இப்ப நீ வீட்டுக்கு வா, இததான் நீ சாப்பிடணும். அப்பா, உங்க பிபி டேப்லெட்ஸ் தீந்துடுச்சுல, என்ன? ரொம்ப தேங்க்ஸ்மா. சீதா, நல்ல வேளை நீ வாங்கிட்டு வந்துட்ட. அவர் மறந்துட்டாருமா. பரவாயில்லம்மா, வா. வரேம்மா, வரேன்ப்பா. போயிட்டு வாமா. நீ சாப்பிடு. நான் சாப்பிடுற வரைக்கும் இப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்க போறியா? ஆமா. ஓஹோ, என்ன ஓஹோ? சாப்பிடு. நீ இன்னைக்கு உன் பாக்ஸ் இல்லன்னு லஞ்ச் சாப்பிடலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன எனக்கு இன்னைக்கு பசிக்கல. அதான் எதுக்கு? என்கிட்ட காரணம் இருக்கு, ஆனா உன்கிட்ட என்ன காரணம் இருக்கு சொல்லு பார்க்கலாம். ஒருவேளை நான் இப்படி செஞ்சிருந்தா அப்பா. இன்னைக்கு எனக்கு ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு. வேலை பிஸில சாப்பிட தோணல. அச்சச்சோ, அப்படின்னா என் ஃப்ரெண்ட் என்ன சாப்பிட்டாரு சீதாமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.